இந்த ப்ளவுஸுடைய கட்டிங் வீடியோ வந்து நான் பார்ட் 1 கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரியில் வந்து நான் பார்டரை கட் பண்ணி தான் ஸ்லீவுக்கும் பேட்டர்னுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து அந்த பிளெயின் ஃபேப்ரிக் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அந்த பார்டருக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கீழேயும் சரி, நம்ம வந்து மேல் பக்கம் இடுப்பு பகுதியில் சொருகுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல 2 பக்கமுமே நான் வந்து இந்த பிளெயின் ஃபேப்ரிக் வந்து நான் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம பல்லு பாட்டெல்லாம் அடித்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. தென் நான் அந்த மாதிரி இது கொடுக்கறதுக்காக பைப்பிங்காக 1 இன்ச் இருக்கிற பயாஸ் பீஸ், கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பைப்பிங் த்ரெட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது நான் ஸ்மால் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டுன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் கைடு யூஸ் பண்ணிக்கோங்க பைப்பிங்க்கு ஸ்டிச் பண்ணுறதுனால. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு எல்லா ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு, கிராஸ் பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு லென்த்தியாக வந்து நான் அந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்போவும் வந்து ப்ளேஸ் பண்ணோம். ஸோ நம்ம வந்து லைனிங்கில் இதான் ரைட் சைடுன்னு நீங்கள் வந்து ஒரு டிக் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பைப்பிங் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம இன்விசிபிள் பைப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம அந்த லைனிங் பார்ட்டோடைய ரைட் சைடில் தான் வந்து நம்ம அந்த பைப்பிங்கை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நீங்கள் அந்த பைப்பிங் வைக்கும்போது அந்த த்ரெட்டு வந்து கார்னரில் வரக்கூடாது, இந்த மாதிரி மேல் பக்கமாக வரணும். 1/2 இன்ச் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மேல் பக்கம் வர மாதிரி நீங்கள் அந்த பைப்பிங்க்கு த்ரெட்டை வச்சுக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா அவங்க வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி தான் என்கிட்ட ஃபுட் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ரிவர்ஸில் கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் நார்மலாக இது பைப்பிங் கொடுப்பீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அந்த பைப்பிங்கை ஒட்டியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டர்ன் பண்ணி பார்த்தோன்னா அந்த பைப்பிங் மட்டும் நமக்கு வந்து அழகாக தெரியும். இது வந்து இன்விசிபிள் மெத்தடு. நீங்கள் விசிபிள் மெத்தடில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் பேக் சைடு வச்சு பைப்பிங்கை ஸ்டிச் பண்ணால் போதும். பட் இது வந்து நல்ல நீட் ஃபினிஷ் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அப்போ அந்த பைப்பிங்கை ஒட்டின மாதிரி நான் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன், டாப் ஸ்டிச்சு. இப்போ சுற்றி வர நம்ம ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு ஹேண்டையும் வந்து ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது நம்ம நெக் சைடு, ஓகேங்களா, நெக் பார்ட்டு நம்ம அடிப்போம் இல்லையா, ஸோ நம்ம நெக் சைடு மட்டும் நம்ம பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஊக்கன் ஐப்பட்டி சைடு. ஓகே, இதுலேயும் அதே மாதிரி தான் ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிளெயின் ஃபேப்ரிக் வந்து மெயின் ஃபேப்ரிக்காக எடுத்துருக்கிறதுனால நீங்கள் அதுலேயும் ரைட் சைட் மாதிரி நீங்கள் எதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஷேப்ஸ் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரைட் சைடு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதில் நெக் சைடு மட்டும் வச்சு நான் பைப்பிங் வச்சு அடிச்சுக்கிறேன். நீங்கள் பைப்பிங் கொடுக்காட்டி ஜஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு அடித்து நீங்கள் டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ இதை மாதிரி ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி, அதாவது லைனிங்கோட ரைட் சைடு மேலே, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங்கை வச்சு அடித்து நம்ம திருப்பி எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் பைப்பிங் கொடுக்காட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே வச்சு தைச்சாச்சு. இப்போ வந்து குட்டியாக நீங்கள் நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நெக்கோட ஷேப் வந்து திருப்பும்போது அழகாக இருக்கும். ஸோ எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நான் நாச் பண்ணிவிட்டு நான் டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு சுற்றி வர ஸ்டிச் பண்ணி எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ அதையும் வந்து நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சாரி, என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா எனக்கு தெரியல, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ வந்து நம்ம அந்த கப் சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, பிரின்சஸ் கட் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த பக்கத்துக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் பைப்பிங் கொடுக்காட்டி விட்டுருங்க. கீழே வந்து இது பட்டி சைடு, மேலே வந்து ஆர்ம் ஹோல் சைடு. இதுதான் நம்ம வந்து கப் சைடு, அந்த பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணுற சைடு. ஆரோ போட்டிருக்க இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ரைட் சைடு நீங்கள் 2 சைடு டிக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங்குடைய ரைட் சைடில் வந்து நீங்கள் அந்த பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணுற பக்கமாக பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. இது வந்து ஆர்ம் ஹோல் சைடு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு ரைட் சைடு அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம கட் பண்ணி சுற்றி வர ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது மட்டும் அந்த த்ரெட்டை ஒட்டி வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி நாச் பண்ணி டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி வர நம்ம பதிச்ச மாதிரி தைச்சிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நெக் பார்ட்டு கூட அந்த மாதிரி பிரின்சஸ் கட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம 1/2 இன்ச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டிச்சிங்க்காக சீமை, ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இழுத்து தைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நம்ம கப் சைஸ் பார்ட் இல்லையா, ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அது எல்லாமே வந்து அது உள்ளே செட் ஆகிற மாதிரி, நீங்கள் எக்ஸஸாக இருக்குன்னு டைட்டாக இழுத்து தைச்சிட்டு கீழே கட் பண்ணக்கூடாது. எல்லா ஃபேப்ரிக்குமே வந்து அந்த ஆர்ம் ஹோல் டு கீழே அந்த பெல்ட் சைடு வரைக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 2 பார்ட்டும் இதே மாதிரி பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பெல்ட் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு லைனிங் தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். நீங்கள் 2 லைனிங் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பெல்ட் பீஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா. ஸோ நான் 2 லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து பதிச்சு தைச்ச மாதிரி சுற்றி வர தைச்சு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதே மாதிரி நான் 2 பெல்ட் பீஸும் ரெடி பண்ணியாச்சு. பெல்ட் பீஸ் வந்து ஆப்போசிட் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப் வரணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஊக்கன் ஐப்பட்டி சைட்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டு வரலாம். இது என்னடா பெல்ட் பீஸ் ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம இழுக்காமல் இது உள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ எக்ஸஸாக இருக்குது, நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த பெல்ட் பீஸ் வந்து அப்படியே உள்ளே வந்து அந்த ஃபேப்ரிக், அப்போ தான் நமக்கு வந்து கப் சைஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அந்த பிரின்சஸ் கட் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து டாட்டுக்கு 4 இன்ச்சு வித்து கொடுத்துருப்போம் ஃப்ரண்ட் டாட்டுக்கு. ஸோ அந்த 4 இன்ச்சு வந்து ஊக்கண்ணை பட்டி சைட்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த பிரின்சஸ் கட்டோட ஜாயிண்ட் அது பைப்பிங் வர மாதிரி நீங்கள் வச்சு அந்த ஃபேப்ரிக் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. நம்ம கப்பை ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து இழுக்கக்கூடாது, லூஸாக வச்சு வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பெல்ட் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு பட்டி பீஸை. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இந்த பீஸ்க்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 பார்ட்டும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் டாப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஊக்கண்ணை பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஹூக் சைடுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் நான் வந்து ஒரு 4 இன்ச் வித்தில் 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹூக் சைடு நம்ம என்ன பண்ணுவோம், மேல் பக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணி அடிப்பக்கமாக திருப்பிக்குவோம். ஐஸ் அந்த இது மாற்ற சைடுக்கு வந்து ஆப்போசிட்டில் அதே மாதிரி பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்து ரெடி பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இது நம்ம எல்லா வீடியோலேயும் நம்ம கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அந்த பெல்ட் பீஸை வந்து நம்ம 1/2 இன்ச்சு அட்டாச் பண்ணி க்ரிப்புக்காக ஜாயின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம மடித்து தைச்சாச்சு ஒரு 1.5 இன்ச்சு பீஸுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பீஸ் எடுத்துக்கலாம், பேட்டர்ன் பீஸாக. ஸோ இதை நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கர்வ் எடுத்து கட் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம கர்வ் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிஃபோராக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட்டிங்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஆரோ எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம ஷோல்டரை தான் நம்ம ஆரோவாக போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து செட் ஆகிற மாதிரி நான் வந்து அந்த பார்டர் பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஜாயின் பண்ணிவிட்டு இதுவுமே அதே மாதிரி தான் நம்ம வந்து லைனிங்குடைய ரைட் சைடு என்னன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆரோ மட்டும் டாப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ராங்காக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி தான் லைனிங்கில் வந்து நம்ம ரைட் சைடு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்ம் ஹோலுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோலை வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அப்படியே பதிச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் பைப்பிங் கொடுக்காட்டி அப்படியே அடித்து திருப்பிக்கோங்க. ஸோ நான் பைப்பிங் கொடுக்குறனால இதை நான் ரைட் சைடு நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த டிசைனர் ஃபேப்ரிக்கு நமக்கு ரைட் சைடுன்னு தெரியும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம ரைட் சைடு மேலே நம்ம பைப்பிங் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடும் நீங்கள் இதை ரைட் சைடு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல். இல்லாட்டி நீங்கள் ஒரே சைடுக்கு 2 பீஸையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடக்கூடாது. ஓகே, இப்போ நான் ரைட் சைடு மேலே லைனிங்கில் பைப்பிங்கை வந்து நான் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் அது மேலே வச்சுட்டு நம்ம வந்து இந்த பைப்பிங்கை இன்விசிபிளாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிக்கலாம். நாச்சஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்விசிபிளில் நமக்கு பைப்பிங் அழகாக தெரியும். ஓகே, இனி நம்ம சுற்றி வர ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் சைடில் டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு ஒரு பீஸு. இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஷோல்டரில் வரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆரோ போட்டுக்கிறேன். நம்ம 5 இன்ச்சஸ் வந்து நம்ம அந்த நெக்குக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா, நெக்கு கட் பண்ணும்போது அந்த ஸ்வீட் ஹார்ட் ஷேப்பில் வர மாதிரி. ஸோ அந்த 5 இன்ச்சஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நெக் சைடில். ஸோ நான் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ண மாதிரியே நான் நெக் சைடில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி அந்த பீஸ்க்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து ஈவனாக மீட் பண்ணுதான் நீங்கள் பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஆர்ம் ஹோல் சைடில் வந்து நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா சீம், ஸோ அந்த சீமை வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்கல அப்படின்னா இது மேலே வச்சு ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் திருப்பிக்கோங்க, எப்படி நம்ம பட்டி ஜாயின் பண்ணணுமோ அதே மாதிரி. ஸோ இந்த சைடு இதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் இதில் வந்து ஹூக் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் பார்க்கலாம். ஸோ பேக் பார்ட்டோட லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இது வந்து ஒரு பா ஷேப் மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், பைப்பிங் கொடுக்க போகிறேன்னா. ஸோ இந்த பேட்டர்னுக்கு இதை வந்து நான் அப்படியே நெக்கு நம்ம எப்படி ட்ரா பண்ணமோ அதே ஷேப்பில் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த பீஸ் வந்து நீங்கள் தூக்கி வீசிடாதீங்க, இது நமக்கு தேவைப்படும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டேன். லைனிங்கில் தான் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம வந்து 2 பார்ட்டையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம பைப்பிங் அட்டாச் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுடைய நெக்கு டெப்த்தாக நான் வந்து ஒரு 9.5 இன்ச்சஸ் வரைக்கும் கூட நான் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து அதுதான் நம்ம வந்து பேக்கில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எனக்கு இவ்வளோ தான் ஃபேப்ரிக் இருந்தது. இதை நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு பெரிய பீஸாக நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்டரை மட்டும்தான் நான் வந்து பேக் சைடில் கொடுக்க போகிறேன். ஸோ அது எனக்கு என்னுடைய அளவுக்கு இருக்குதான்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 லைனிங்கையும் நம்ம கட் பண்ணது அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம ஃபோல்டிங்கில் வச்சுருக்க மெயின் ஃபேப்ரிக்கை இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுப்பீங்க அப்படின்னா பைப்பிங் கொடுத்து திருப்பிக்கோங்க, இல்லாட்டி நார்மலாக நீங்கள் அட்டாச் பண்ணி திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ரைட் சைடு ஃபேப்ரிக் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங்கோட ரைட் சைடு இருக்கிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுதான் லைனிங்கோடைய ரைட் சைடு அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பிரிண்டடாக இருந்தால் உங்களுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து தெரியும். இது வந்து பிளெயினில் இருக்கிறனால நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ ரைட் சைடும் நம்ம வந்து மீட் பண்ணுற மாதிரி போட்டுட்டோம். மார்க் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம லைனிங்கோட ரைட் சைடில் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ண சைடில் இந்த பைப்பிங் பீஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம அதோடைய மெயின் ஃபேப்ரிக் அது மேலே வச்சு, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடை வந்து நீங்கள் மேலே வச்சு, எப்போவும் நம்ம இதுக்கு முன்னாடி பைப்பிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, இதுதான் வந்து இன்விசிபிள் பைப்பிங் அட்டாச்மெண்ட் மெத்தடு. ஸோ அந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கலாம். ஸோ அடித்து நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சுட்டு சுற்றி வர பதிச்ச மாதிரி தைச்சிட்டு நீங்கள் இதில் ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி வர நம்ம பதிச்ச மாதிரி தைச்சிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டிசைனர் ப்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம 2 பீஸும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும், நெக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம நெக் வரைக்கும் உள்ளதை கட் பண்ணிவிட்டேன். கீழே எவ்வளோ பீஸ் நம்ம ஜாயின் பண்ணுமோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் நம்ம சீம் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம இந்த பார்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பார்டர் வந்து நான் ஜாயின் பண்ணி நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த பார்டர் எவ்வளோ பீஸ்க்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எடுத்தாச்சா. நீங்கள் ஆல்ரெடி பாட்லி பட்டன் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணும் பர்ஃபெக்டாக அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பாட்லி பட்டன் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ இன்ச்சஸ்க்கு வேணும் நெக்குக்கு அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த க்ரீன் வந்து நான் கொடுக்கல, பிளாக் மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த க்ரீன் ஃபேப்ரிக்கை வந்து நான் எடுத்துட்டேன். நான் இப்போ வந்து இதை அப்படியே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த பாட்லி பட்டன்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஹாஃப் இன்ச் மார்க் பண்ண இடத்துல நான் அந்த மாதிரி பாட்லி பட்டனை வந்து ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சு நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து 2 ஃபேப்ரிக்கை ஒட்டு போட்டுட்டு தனித்தனியாக ஜாயின் பண்ணல, ஒரே மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த துணி வந்து எக்ஸஸாக இருக்கு இல்லையா, ஸோ இது மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. கீழே மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த கொஞ்சம் பிசிறு பீஸை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த லைனோட ஃபேப்ரிக்கை அப்படியே இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் 2 பீஸை வந்து ஜாயின் பண்ணணும், நீட் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம பாட்லி பட்டன் வச்சு நம்ம பேக் பார்ட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடு பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது நமக்கு எவ்வளோ பீஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வந்து 6 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங்கில் 3 இன்ச்சஸ் எடுத்தோம் இல்லையா. ஸோ நம்ம இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு ஜாயினிங்க்கு, இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு ஜாயினிங்க்கு நமக்கு வேணும். ஸோ நீங்கள் வந்து சென்டராக வந்து 3 இன்ச்சஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பாட்லி பட்டன் இருக்கிற சைடு இந்த பக்கம் 3 இன்ச்சஸ்க்கு வேணும், இந்த பக்கம் 3 இன்ச்சஸ்க்கு வேணும். அது போக ஸ்டிச்சிங்க்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் இல்லை 3/4 இன்ச்சு கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா. ஸோ இதே சைஸில் நான் வந்து ஒரு லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் வச்சு நான் இதை வந்து 3 சைடு வந்து கார்னர் மேலே வந்து நான் தைச்செடுக்கிறேன். கீழே வந்து நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ 3 பக்கமும் நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். ஒரு ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து நான் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே. இப்போ நான் வந்து இந்த கார்னரை வந்து கட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. நமக்கு அழகாக டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நீங்கள் மேலே உங்களுக்கு பைப்பிங் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பைப்பிங் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை வந்து சுற்றி வர நம்ம தச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து நீங்கள் 9.5 இன்ச்சஸ் வந்து நீங்கள் நெக்கு மார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து இதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 3 இன்ச்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எண்டில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்கு வந்து 2 சைடுமே வந்து
அட்டாச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம பேக் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம கீழே வந்து அந்த பட்டி பீஸ்க்காக நம்ம ஒரு 3 இன்ச்சஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி கீழே கொடுப்போம் இல்லையா கிரிப்புக்கு, அதை மாதிரி நீங்கள் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணி பாடியோட சைடை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம அதே மாதிரி பேக் டாட்டுக்கு கொடுத்துருந்ததையும் நீங்கள் வந்து பேக் டாட்டு பிடிச்சிக்கோங்க பேக் சைடு. ஸோ அவ்வளோதான், பேக் பாட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ரெடியாக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ட்ரெண்டிங்கில் இருக்கனால ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ட்ரை பண்ணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இதில் ஏதாவது இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ளவுஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ.